ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு சனா ரெசிபீஸில் கொண்டக்கடலை சுண்டல் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா ரெசிபியை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சனா ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாயிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நீள்வாக்கில் நறுக்கி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினாவே போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் நல்லா செவந்துருச்சு. நெக்ஸ்ட் வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையை வேக வைக்கும் போதே சால்ட் லைட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போ துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.